मैडम 10 की नमकीन 20 की काजू कतली पैक कर दो फटाफट। குமாரின் குண்டியில் குண்டு வெடித்ததில் 50க்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்தனர். மொச்சை கொட்டை குழம்பு வைத்து கொடுத்த குமாரின் மனைவி குமுதாவிற்கு போலீசார் 88வது வார்டுல இருந்து வந்திருந்தோம். தளபதியை பார்க்க வந்திருந்தோம். நம்மளோட எதிர்கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட பவர் என்னன்னு, எஸ்பெஷலி டிஎம்கே. அவரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு. அண்ணா சம்பந்தமா ஒரு கோட் கொடுத்திருந்தாரு. என்ன கோட் கொடுத்திருந்தாரு? அண்ணா குறித்து ஒரு என்ன சொல்லியிருந்தாரு? லுக்குக்கும் என்னோட ஹேர் ஸ்டைலுக்கும் வந்து நம்ம வந்து ஆலியா பட் மாதிரியான அந்த ஸ்டைல் போயிடலாமா, இல்ல இந்த நயன்தாரா விக்னேஷ் அந்த மாதிரி போடலாமா? கீர்த்தி சுரேஷ் மாதிரி பண்ணலாம் சார். நான் வந்து உருவ கேலி பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் இப்படி பேசுனீங்கன்னா அப்ப நான் எப்படி உருவ கேலி பண்ணாம இருக்கேன்? கீர்த்தி சுரேஷ் எப்படி இருக்காங்க? இந்த பிள்ளை பாருங்க, நீங்க பில்லி சூனியம் வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கு. இத பொம்பளையா நான் மாத்தணும், அதுக்கே எனக்கு வந்து 1.3 ஆகும். அது முடிய பாருங்க, இங்க பாருங்க. இது நான் எக்ஸ்டென்ஷன் வச்சு இது கீழே வரை கொண்டு வந்து இத பெண் மாதிரி மாத்தி எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இவங்களாவது நீங்களாவது பரவாயில்ல சார். 1.3 நான் கேக்குறேன். நான் வந்து 2.5 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன். என்னங்க சொல்றீங்க? அவ்வளவு காசு இருக்கு, அவங்க கொடுக்குறாங்களா? அப்படி கொடுக்க மாட்டாங்க, வேற வழி இல்ல. அது பொம்பளை மாதிரியே இருக்காது. கொண்டு வந்து உட்கார வச்சு இது பொம்பளையா மாத்தி கொடுப்பாங்க. நான் உட்காந்து சாரம் கட்டி 6-7 பேர் வேலை பார்த்து லெஃப்ட் ரைட்னு பெயிண்ட் அடிச்சு. She say, do you love me? I tell her only partly. I only love my bed and my mom. தம்பி ஏதோ ட்ரை பண்ணிருக்காப்ல, அது நடக்கல. எனக்கு இந்த வீடியோல ஒரே ஒரு டவுட், இதுல யாரு கழுத? பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி மொட்டை பட்டிக்காட்டுல தாமிரபரணி ஆத்துல குடிச்சிருந்த எனக்கும் சரி, சென்னை சிட்டில கூவாத்து நாத்தத்துல கேவலமா வாழ்ந்துட்டு இருக்க உனக்கும் சரி, எல்லாருக்கும் காக்கி ட்ரெஸ் கொடுத்திருக்காங்க. நீ ஏசி, அதனால உனக்கு ஏசி போட்டரும். நான் ஏசி இல்ல, அதனால எனக்கு ஏசி போட தரும். அவ்வளவுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். என்ன சஸ்பெண்ட் பண்ணுவியா? டிஸ்மிஸ் பண்ணுவியா? பண்ணிக்க. 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவன்கிட்டயும் கை நீட்டி 10 பைசா வாங்குற அவசியமும் கிடையாது. எவன் முன்னாடி அனாவசியமா குடிச்சு நிக்கிற தேவையும் கிடையாது. திருடிட்டு ஒருத்தன் ஓடுனா திருடன் திருடன்னு கத்துனேன், பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிட்டதாக கை செஞ்சு உள்ள போட்டாங்க. அவன் 2வது ஆளு சுதந்திர தின விழாவில் ஜனகண மனகதி பாடிக்கொண்டிருந்தார்கள். நான் பசியால் சுருண்டு படுத்து கிடந்தேன், எந்திரிக்க முடியவில்லை. தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாக சிறையில் அடைத்து விட்டார்கள். என் வயலுக்கு வரப்படுத்திக் கொண்டிருந்தேன், பிரிவினைவாதி என்று பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். இருக்கு பாருங்க. அதிகாரி லஞ்சம் வாங்கினான், தடுத்தேன். அரசு பணியாளரை கடமை செய்ய விடாமல் தடுத்ததாக தண்டித்து விட்டார்கள். இதை விட இன்னும் சிறப்பு இருக்கு. அலிபாபாவும் 40 திருடர்களும் படச்சோரொட்டி ஒட்டி கொண்டிருந்தேன், சட்டமன்ற உறுப்பினர்களை அவமதித்து விட்டதாக அழைத்து விட்டார்கள். भाई अब क्या करें? भाई तो टेंशन मत ले, मेरे पास एक प्लान है.
क्यों बे बिना हेलमेट के घूम रहा है, वो भी दो कोई। आज तुम लोग का 2000 का चालान कटेगा। अरे सर ये गाड़ी मेरा नहीं है, ये गाड़ी इसका है। आपको जो भी बात है इसे कर ली, हम जरा सुसु करके आते हैं। चल बे चालान का 2000 तू निकाल। काहे का चलान बे? मैं विधायक का बेटा हूँ, ये लो बात करो। हेलो हाँ सुन इंस्पेक्टर, मैं मल्लू विधायक बोल रहा हूँ। मेरे बेटे को छोड़ देने तो बहुत बुरा होगा। तेरे वर्दी के साथ साथ तेरे खाल भी क्या आप मुझे आगे तक छोड़ देंगे? हाँ भैया आ जाओ। चलो। वैसे आप यहाँ कब्रिस्तान के पास इतनी रात को क्या कर रहे हैं? वो क्या है ना, मेरे घर वाले मुझे यहाँ अकेला छोड़ के चले गए। क्यों? क्योंकि मैं मर गया हूँ ना। अच्छा तो तुम भूत हो, तो फिर गायब हो के बताओ। तुम्हें किसने कहा कि भूत गायब होते हैं? अरे होते हैं। லெப்ட் கண்ணு எனக்கு, ரைட் கண்ணு இவனுக்கு. அச்சு பிசுறாம அடிப்போம்டா.